வசனத்துல அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து வாசிங்க. 149ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். அப்படி அவர்கள் தேவனுக்குள் மகிழ்ந்து களிகூறும் போது நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து கீழே படிக்கிறோம் பாருங்க. அப்படி அவர்கள் களிகூறும் போது 8ஆம் வசனம் படிக்கிறோம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். 7ஆம் வசனத்துல படிக்கிறோம். ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். ராஜாக்களையே நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு பகுதியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எங்களுடைய ஆஃபீஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு வேறு மதத்தில் இருந்த ஒருத்தர் வந்திருந்தார். அவர் மந்திரவாதம் செயல் ரொம்ப கில்லாடி. எல்லாரும் அவரை கண்டா பயப்படுவாங்க. நம்ம ஏன் பயப்படணும்? நமக்கு தான் பெரிய ராஜா ஒருத்தர் இருக்காரு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முறை அவரை டியூட்டியில் போட்ட போது அவர் சொன்னார், நீ என்னை மதிக்க மாட்டியாமே. நான் சொன்னேன், உங்களை வாங்கன்னு சொல்கிறோம், மிஸ்டர் வாங்கன்னு கூப்பிடுறோம், இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? எல்லாரும் கையெடுத்து, அதுக்கெல்லாம் என்னை கிடைக்காது, நான் கடவுளுடைய தேவனுடைய மனுஷன். இப்போ சொன்ன எத்தனையோ கிறிஸ்தவங்கள கை கால் வராமல் பண்ணியிருக்கேன் தெரியுமான்லாம் கேட்டார். அவர் ஜோம் பண்ணோம். அடுத்த நாளுக்கு ஒன்றும் இல்லை, போயிடுச்சு. 2 கையும் கால் விழுந்துச்சு. தேவனுக்குள் ஒருவன் களிகூற மகிழும் போது அவன் கையில் சில அதிகாரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இருப்பு விலங்குகள் ராஜாக்களை கட்டக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர். அப்ப இந்த மகிழ்ச்சிக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. பைபிளை வாசிக்கும் போது ஓசியாவின் புத்தகத்தில் படிக்கிறோம். அங்கே படிக்கிறோம் தேவ ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், மற்ற ஜனங்களைப் போல நீ கலிகூறாதே. வாசிங்க. இஸ்ரவேலே மகிழ்ச்சியாயிராதே, மற்ற ஜனங்களைப் போல் கலிகூறாதே. நீங்கள் கர்த்தருக்குள் கலிகூற வேண்டியவர்கள். மற்ற ஜனங்களைப் போல என்ன செய்யக்கூடாது? கலிகூறக்கூடாது. டிவிக்கு முன்பாக உட்கார்ந்து செல்போன்ல கண்டதை நோண்டி பார்த்துக்கிட்டு அதனால மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி உள்ள வரக்கூடாது. அப்படி நீ கலிகூறாதங்கிறார். நம்முடைய கலிகூறுதல் தேவனுக்குள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்குள் மகிழும் போதுதான் கர்த்தர் உங்கள் கொம்பை மகிமையாய் உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த கொம்புகள் உயர்த்தப்படும் போது அந்நிய வல்லமைகளை வெட்டி வீழ்த்தி போடலாம். அல்லேலூயா. நீங்கள் உண்மையான ஜெய ஜீவிதமுடைய மனுஷராய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் விரும்புகிறார். தாவீது சொல்றான், துன்மார்க்கருடைய கொம்புகளை கர்த்தர் வெட்டுவார் அல்ல, வெட்டுவேன்கிறான். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் பலப்படுத்தி உங்களை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராகிறார். அப்ப நம்முடைய ஜீவியத்தில் தேவையில்லாத காரியங்களை கையில வச்சுக்கிட்டு சந்தோஷப்படக்கூடாது. இன்னைக்கே ஒரு குழந்தை இருக்கு, அம்மா கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிக்கிறீங்க. அந்த அம்மா கிட்ட போக பிரயாசப்படுது. கையில் ஏதாவது பொம்மை கிம்மை கொடுத்து என்ன செய்கிறோம்? அந்த பிள்ளையுடைய மனசை 2 நிமிஷம் மாற்றலாம். தாயின் முகத்தை அதை பார்த்த உடனே என்ன செய்யும்? பொம்மையை தூக்கி கீழே போட்டுக்கிட்டு அம்மான்ட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை நீங்க என்ன செய்ய முடியாது? உங்க பக்கமாய் திருப்பவே முடியாது. கடந்த நாட்களில் நீங்கள் தேவனை விட்டு சில அந்நிய காரியங்களில் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷனாக இருந்திருக்கலாம். டிவிக்கு முன்னாடி சீரியல்ல உட்கார்ந்துக்கிட்டு இப்படிப்பட்ட சந்தோஷம், அந்த அந்நிய சந்தோஷம் உள்ள வந்தால் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழும் போதுதான் கர்த்தர் உங்கள் கையில அதிகாரத்தை, வல்லமையை, ஆளுமையை கர்த்தர் கொடுக்கிறார். நம்மை பூரண ஜெயாளிகளாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். 3ஆவதாக படிக்கிறோம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் யோசேப்பை குறித்து சொல்கிறார். காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த வாசிங்க. அவன் அலங்காரம் 33:17. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும். பாத்தீங்களா? அவன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்கும். அல்லேலூயா. காண்டாமிருகத்தின் கொம்பு மற்ற விலங்குடைய கொம்புகளை போல அல்ல, அது நல்ல உறுதியும் பலமும் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல உறுதியும் பலமும் அதுக்கு இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் யார் என்ன செய்ய முடியாது? அடித்து உடைக்கவே முடியாது. அது அவ்வளவு பலமுள்ள காரியங்கள். இது நம்முடைய ஜீவியத்தில்
பல போராட்டங்களில், கஷ்டங்களில் தேவனை நாம் சார்ந்திருப்பது, தேவனுக்காய் எடுக்கிற தீர்மானங்கள் முகாந்தரமாக தான் இந்த கொம்பு நமக்குள் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க படிக்கிறோம் பாருங்க, இந்த யோசேப்பின் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தப்பட காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களில் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கவனிங்க, நீங்களும் நானும் சில விஷயத்துல நீங்கள் அவனுடைய சகோதரர்கள் தான் வில் வீரர்கள். அவனை காயப்படுத்தின பொழுது கூட அவன் வில் உறுதியாய் நின்றது. அல்லேலூயா. அப்படி நின்ற போது யாக்கோபின் கரங்களினால் அவன் பலப்படுத்தப்பட்டான். அல்லேலூயா. சில போராட்டங்கள்ல, சில கஷ்டங்கள்ல நீங்களும் நானும் எடுக்கிற சில உறுதியான தீர்மானங்களை நீங்கள் சரியாய் நின்றால் யாக்கோபின் வல்லவர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம இந்த முடிவு எடுக்கிறதே இல்லை. ஓ, இப்படி செஞ்சா அப்படி ஆயிரும், அவங்க துக்கப்பட்டுருவாங்க, அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்க நேசிக்க மாட்டாங்க. அல்ல, யோசேப்பு என்ன செய்தான்? தேவனை சார்ந்து சில முடிவுகளை தைரியமாக எடுத்தான். அவன் வில் உறுதியாய் நின்றது. அவன் சத்தியத்துக்காக நின்றான், சத்தியத்துக்காக ஜீவித்தான். அவன் கரங்களை தேவன் பலப்படுத்தினார். அல்லேலூயா. பலப்படுத்துவது மட்டுமல்ல, அவன் இஸ்ரவேலின் மேய்ப்பனும் கண்மலையும் ஆனான். இந்த கண்மலை மேய்ப்பனுங்கிற வார்த்தை தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இல்லையா? நம்ம யாரும் கண்மலையா மாற முடியாது. நம்முடைய மேய்ப்பன் யாரு? தேவன். அப்ப யோசேப்பு தன் வாழ்க்கையில் அவன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல மாற்றப்பட்டதின் அனுபவம் அவன் எடுத்த ஜீவியத்தில் அவன் எடுத்த சில உறுதியான தீர்மானங்கள். அல்லேலூயா. பொருத்தனைகள். இருப்பேன், நஷ்டம் வந்தா வரட்டும், பரவாயில்ல, கர்த்தருக்காய் சகிப்பேன். இந்த தீர்மானத்தை அவன் எடுத்த போது கர்த்தர் அவன் கரங்களை பலப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில பல போராட்டத்தின் நடுவில் கர்த்தருக்காய் நீங்கள் சில தீர்மானங்களை உறுதியாய் இன்றைக்கு எடுப்பீர்கள். ஆனால் யாக்கோபின் வல்லவர் உங்களுடைய கரங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க ஒரு பலவீன மனுஷனாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பலப்படுத்துவார். உங்களுடைய வில் உறுதியாய் நிற்கும். அல்லேலூயா. அப்படி நின்றால் நீங்களும் இஸ்ரவேலில் கண்மலையாக மேய்ப்பனாக மாற்றப்படுவீர்கள். பாடுகள் தான் என்னை உங்களையும் மாற்றுகிறது. அல்லேலூயா. போராட்டங்களை கண்டு பயப்படக்கூடாது. இந்த பாடுகள்ல கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கென்று நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், பொருத்தனைகளில் மிக உண்மையாய் இருக்கும்போது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவன் கொம்பு உறுதியாய் பலப்படுத்தப்பட்டது. காண்டாமிருகத்தின் கொம்பை போல காணப்பட்டது. அவன் உறுதியாய் நின்றான். யோசேப்பு வீட்டிலையும் மதிப்பில்லை, சொப்பனம் பார்த்த பிற்பாடு சகோதரன் மத்தியிலையும் மதிப்பில்லை. ஆனால் கர்த்தர் தேசத்தில் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. தேசத்தில் அவனை கனப்படுத்தினார். எல்லாரும் அவன்கிட்ட வந்து விழுந்தாங்க. அல்லேலூயா. நீங்கள் உயர்த்தப்படும் போது, இஸ்ரவேலில் கண்மலையாக உங்களுடைய சுவாபங்கள் மாற்றப்படும் போது சகலமான பேரும் உங்களுக்கு முன்பாக வந்து பணிவார்கள். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு முன்பாக துன்மார்க்கனை செய்வார்கள், குனிந்து பணிவார்கள். அது மட்டுமல்ல, பாருங்க, இவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து படிக்கும் போது வாசிங்க, அதே அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இந்த யாக்கோபு சொல்லுகிறான், அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், வாசிங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யோசேப்பை பெற்றுக்கொண்ட, பாருங்க சொல்றான், யாக்கோபை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கை காட்டிலும் யாக்கோபு உயர்ந்தவனோ மேன்மையானவனோ அல்ல. அப்படிதானே? ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கு என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டான். ஈசாக்கு எவ்வளவு உத்தமமாக ஜீவித்தான், அவனை பார்க்க இந்த யாக்கோபு என்ன செய்துட்டான். அப்போ ஆபிரகாமை, அவனுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமை விட
முற்பிதாக்களாகிய ஈசாக்கை விட யாக்கோபு பெரிய உயர்ந்தவனோ மேன்மையானவனோ ஒன்றுமில்லை. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் போயிற்று. நம்முடைய ஜீவியத்தில் நீங்கள் இந்த கொம்பு உயர்த்தப்படும் போது நம்முடைய ஜீவியத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறதான ஆசீர்வாதங்கள், ஆமென். யாக்கோபு தன்னை தாழ்த்தினான், தன்னை வெறுமையாக்கினான், அவ்வளவுதான். கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அல்லேலூயா. பிரச்சனைகள் முன்பாக நிற்கிற நீங்கள் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள். கர்த்தாவே, என்னுடைய குற்றங்களை மன்னியும், என்னுடைய குறைவுகளை அகற்றி போடும். நீர் நீதி உள்ள தேவன், தவறுகள் முழுவதும் என்மேல் இருக்கிறது, நான் தாழ்த்துகிறேன். தாழ்த்தி கண்ணீர் விட்டு ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உன்னதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு என்ன செய்யல? அப்படி செய்கிறது இல்லை, நம்மை தாழ்த்துகிறதே இல்லை. ஒரு தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்திட்டாங்கன்னா தேசமே ஆசீர்வதிக்கப்படும். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் ஜனங்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி அப்ப என்ன நடக்கும்? தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஒரு தேசத்தினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய தாழ்மையில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், ஒரு நீதிமான்கள் சரியான ஸ்டாண்டர்ட்ல ஜீவிச்சீங்கன்னா நீங்க இந்த சபைக்கு மட்டுமல்ல இந்த தேசத்திற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஜீவியத்தில் இந்த கொம்பு உயர்த்தப்பட வேண்டியது மிக முக்கியம். நான்காவதாக படிக்கிறோம், வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அன்னாள் சொல்கிறாள், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. வாசிங்க. என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அன்னாள் கடந்து போன சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, அவளுடைய சக்கலத்தியாக பெண்ணினாள் அவளை நிந்தித்து அவமானப்படுத்தும் பொழுது அந்த துக்கம் தாங்காமல் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவளுடைய புருஷன் எல்கானா சொல்லுகிறான், 10 குமாரரை பார்க்கலும் நீர் எனக்கு நீ எனக்கு ரொம்ப முக்கியமோ, ஏன் அழுகிறேன்னு கேட்டான். பொதுவாக நாம் என்ன செய்வோம்? காரியமாக நம்ம வீட்டுக்கார காரியத்தை கேட்டாருன்னா என்ன செய்வோம்? எல்லாம் திறந்து சொல்லிடுவோம். என்ன செய்வார்? ஒன்று வான் பண்ணலாம், 2 அடி அடிக்கலாம், இதை செஞ்சுட்டு போயிடுவார். திரும்பவும் அந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அவன் என்ன செய்வா? நீ என்ன வீட்டுக்கார்ட்ட போட்டு கொடுத்து பார்க்குறியா? இன்னும் பிரச்சனை கூடிக்கிட்டு தான் இருக்கும். அவள் புருஷன்ட்டையும் சொல்லலை, ஏலிகிட்டையும் சொல்லலை. எங்க போய் சொன்னா? தேவன்கிட்ட போய் சொன்னான். தேவனுடைய சமூகத்தில் போய் சொன்னான். அவள் இருதயம், அவளுடைய கொம்பு உயர காரணமே இதுதான். நீங்க மனுஷனை தேடி அங்க இங்க போய் புலம்பாதீங்க. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குடும்பத்தின் எல்லா காரியத்தையும் வீட்டுக்காரர் போன உடனே பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய் புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்க கட்டன் காப்பியும் போட்டு கொடுப்பாங்க, குடிச்சுக்கிட்டு, அக்கா பாருங்க அக்கா, அவர் அப்படி, என் பிள்ளை இப்படி அப்படி. அவள் புருஷன் கேட்ட போதும் சொல்லலை, ஏழுகிட்ட போய் என்ன செய்யல, இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லலை. அவள் நேரா தேவ சமூகத்துக்கு போயிட்டான். தேவ சமூகத்தில் போய் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றுகிறான். வாசிங்க. அவள் இருதயத்தை ஊற்றிவிட்டு. எந்த நீங்கள் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றும் போது நடக்கிற முக்கியமான காரியத்தை குறித்து பைபிளை படிக்கிறோம். நீங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினீங்கன்னா தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஆமென். இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? அடைக்கலமாக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலமாக ஆதரவாக என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். இருதயத்தை ஊற்றுகிறார். தேவ சமூகம் பாருங்க, ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? இன்னைக்கு ஒரு மணல் இருக்கு, ஒரு கப் தண்ணியை மணல்ல விட்டுட்டீங்க, திரும்ப அதே தண்ணி எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? இப்படி ஜெபிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் டோட்டலா மொத்தமா எல்லாவற்றையும் அறிக்கை செய்யணும். கர்த்தாவே இது இப்படி இருக்கு. சில விஷயங்கள் அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனா நீங்க வாயை திறந்து சொன்னாதான் விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்படி இருக்கு ஆண்டவரே, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, என்னுடைய பிள்ளைகள் இப்படி, என்னுடைய வீட்டுக்காரர் இப்படி, என்னுடைய பொருளாதாரம் இப்படி இருக்கு, ஆவிக்குரிய ஜீவிதம் இப்படி இருக்கு. வாயை திறந்து நல்லா சொல்லி இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். அல்லேலூயா.